வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் 2023 நிறைவு விழா கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நிறைவடைந்தது. இதில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடக்க நிகழ்வாக கடந்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் உள்ளிட்ட போட்டிகள் குறித்த காணொலி ஒளிபரப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திரைப்பட பின்னணி பாடகர்கள் தமிழில் தொடங்கி மலையாளம், ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் பாடல்களை பாடி அசத்தினர். அதற்கு ஏற்ப நடன கலைஞர்களும் உற்சாகமாக நடனமாடியது ஒட்டுமொத்த அரங்கத்தின் கவனத்தையும் ஈர்த்தது. தொடர்ந்து பல்வேறு பாடல்கள் பாடப்பட்ட நிலையில் செம்மொழியான தமிழ் மொழியாம் பாடலுக்கு ஒட்டுமொத்த அரங்கமும் கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் தமிழின் சிறப்பை விளக்கும் வகையிலான அனிமேஷன் காணொலி காட்சிப்படுத்தப்பட்டது. அதில் திருக்குறள், தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், 5 வகை நிலங்கள் குறித்து விளக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. நிறைவு விழாவில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்தியாவின் விளையாட்டு தலைநகர் தமிழ்நாடு என்பதை கேலோ இந்தியா போட்டியின் மூலம் நிரூபித்துள்ளதாக கூறினார். மேலும் பணக்கார வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல, அனைவரும் விளையாட்டுக்கு வர வேண்டும் என்பதே திராவிட மாடல் அரசின் நோக்கம் என்றும், தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு தமிழக அரசு துணை நிற்கும் எனவும் கூறினார். இந்திய ஒன்றியத்தின் விளையாட்டுத்துறை தலைநகர் என்கிற நிலையை அடைவதற்கு தமிழ்நாட்டிற்கு அனைத்து தகுதிகளும் இருக்கிறது என்பதற்கு இந்த போட்டிகள் 2023 போட்டி மீண்டும் நம்முடைய தமிழ்நாடு நிரூபித்திருக்கிறது. குறிப்பிட்ட பிரிவைச் சேர்ந்த பணக்கார வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல, எல்லோருக்கும் வர வேண்டும், விளையாட்டில் வெல்ல வேண்டும் என்பதே இந்த திராவிட மாடல் அரசினுடைய எண்ணம். அதனைத் தொடர்ந்து கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை விளக்கும் வகையில் காணொலி ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டது. அதில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்காக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விவரிக்கப்பட்டிருந்தது. பின்னர் விழாவில் வணக்கம் என பேச்சை தொடங்கிய மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், உலக அளவில் விளையாட்டுத் துறையில் இந்தியா முக்கிய இடத்திற்கு வர வேண்டும் என்பதே பிரதமரின் விருப்பம் என கூறினார். வணக்கம் சென்னை. அதனைத் தொடர்ந்து கபடி, டென்னிஸ், வாலிபால் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளை முன்னிலைப்படுத்தும் விதமாக பாடல்களுக்கு நடன கலைஞர்கள் அசத்தலாக நடனமாடினர். நிறைவாக கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் 56 தங்கப்பதக்கம் உட்பட 157 பதக்கங்களை குவித்து முதலிடம் பிடித்த மகாராஷ்டிரா அணிக்கு அனுராக் சிங் தாக்கூர், உதயநிதி ஸ்டாலின் கோப்பைகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். முன்னதாக 38 தங்கப்பதக்கம், 20 வெள்ளி மற்றும் 39 வெண்கல பதக்கங்களுடன் 2வது இடத்தை பிடித்த தமிழக அணிக்கு கோப்பையை வழங்கி பாராட்டினர். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் வரலாற்றில் முதல் முறையாக பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு 2வது இடத்தை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.